டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? செவ்வாய் வக்கரம் கரெக்டாக உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வக்கரம் பெறுகிறார். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா 12 கூடியவன் 7ஆம் வீட்டில் வக்கரம் பெறுகிறான். அதே சனி தான் உங்களுக்கு செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த 5 கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ங்கிறது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ சிந்தனை, அதாவது வந்து அந்த தெய்வத்தினுடைய கோபம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். ஸோ இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள லேகிங்ஸ், இதனும் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை போய் பண்ணிட்டு வந்துடுங்க, அதை டிலே பண்ணாதீங்க போன்றவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். 5 கூடியவன் 7ஆம் வீட்டிலே வக்கரம் பெறுகிறார். அப்போ குழந்தைகள் நலனில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்குது, அதாவது இந்த குழந்தைகளுடைய நலனில் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. மாடி படிக்கட்டு ஏறும்போது கீழே விழுந்தால் கை காலில் அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும். முக்கியமாக ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயுஐ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சரி இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பு சிகிச்சைனால் குழந்தை பெற்றுக்கிறவங்க, அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா அந்த செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானம் என்பதால் வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கும் பொழுது திருமண யோகங்களை தள்ளி போடுறது நல்லது. என்னைக்கு? ஏப்ரல் 10 வரைக்கும். ஏப்ரல் 10க்கு அப்புறம் உங்கள் திருமண யோகத்தை நீங்கள் தள்ளி போடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. ஆனால் ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. அது மாதிரி காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த காதலை வந்து நீங்கள் வீட்டில் கன்வே பண்ணுறதுக்கான டைமிங் இது கிடையாது. அதனால் ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்கள் காதலை தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. ஒரு இளைஞன் என்ன செய்தானா, அவனுடைய மனைவிக்கு பரிசு கொடுப்பதற்காக என்ன பண்ணுறான்னா, ஒரு கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் என் மனைவிக்கு பரிசு தரணும், ஏதாவது புது பொருள் வந்திருக்கா அப்படின்னு கடைத்தவர்களை கேட்குறாங்க. அந்த கடையில் என்ன சொல்கிறாங்க, தெர்மோஸ் பிளாஸ்க்குன்னு சொல்லி ஒரு தெர்மோஸ் பிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த தெர்மோஸ் பிளாஸ்க்குனால் இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சிங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து ஜில்லுன்னே இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் டீ ஊற்றுனீங்கன்னா டீ ஜில்லுன்னே இருக்கும், இது சூடாக இருக்கும். நீங்கள் என்ன ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீ ஊற்றி வச்சிங்கன்னா சூடாக இருக்கும், அல்லது ஐஸ்கிரீம் வச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். இது ஒரே நேரத்தில் ரெஃப்ரிஜரேட்டராகவும் செயல்படும், ஹாட் பாக்ஸாகவும் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒய்ஃப்ட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணுறான். இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் ஒய்ஃப் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா உள்ளே ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு டீயும் இருந்துதான். இது என்னது, இது 2 இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, கடைக்காரன் தான் சொன்னார், ஐஸ்கிரீம் வச்சாலும் ஜில்லுன்னு இருக்கும், டீ வச்சாலும் சூடாக இருக்கும்னு. 2மே வாங்கிட்டு வந்தால் 2மே அதே மாதிரி இருக்குமான்னு செக் பண்ணேன்னாரா. அதாவது ஏதாவது ஒன்றா தானே செயல்பட முடியும். அது எப்படி ஒன்று ரெஃப்ரிஜரேட்டாக செயல்படும், அல்லது ஹீட்டராக, அது எப்படி ஒரே நேரத்தில் 2ஆக செயல்படும், அவ்வளோதான். ஸோ அப்போது புரிந்து கொள்வது என்பது வேறு, தெரிந்து கொள்வது என்பது வேறு. இந்த 5 கூடியவன் 7ஆம் வீட்டிலே மறைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை டாக்டர் சொல்கிறாங்கன்னா விட்டுருங்க. மல்லு கட்டிட்டு நான் போய் ஐவிஎஃப் பண்ணியே தீருவேன், நான் வந்து சிறப்பு சிகிச்சை பண்ணியே தீருவேன் அப்படின்னா அது நமக்கு பணம் தான் வேஸ்ட்டு. இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தை விஷயத்தில் டச் பண்ணாதீங்க, விட்டுருங்க. 12 கூடியவன் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வந்தாலுமே பணம் கட்டி ஃபாரின் போகக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னா நீங்களே மெரிட்டில் பாஸ் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. பணம் கட்டினா பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பது என்பது கூட்டுத் தொழிலைக்கான குறிப்பதும் இதுதான். இந்த கூட்டுத் தொழில்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பிளசண்ட்டான ஒரு அமைப்புகள் போன்றவை ஏற்படாமல் இருக்கும். அவரை நம்பி பார்ட்னர் கேட்டாருங்கிறத நம்பி சொல்லுங்க பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் பணம் தர்றது, சட்ட ரீதியான எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் பணம் தர்றதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்துகளில் கொண்டு போய்விடும். கடைசியாக நீ யாருன்னு கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஏப்ரல் 10 வரைக்கும் தான் இது. ஸோ சனி பயிற்சி குரு பயிற்சி போட்டு குழப்பிக்காதீங்க. இது செவ்வாய் வக்கரம் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இந்த ஒரு விஷயத்துக்காக. ஏப்ரல் 10க்கு அப்புறம் போயிடும்.
கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.